வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனில் எதுவுமே இல்லைனாலும் பசிக்கு நினச்ச டைமில் உடனே ஸ்நாக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க அந்த காலத்தில். இந்த கோதுமை மாவு ஒரு கப்பு இருந்தால் போதும். கூட வெல்லம் போட்டு கோதுமை தோசை, இனிப்பு தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சட்டுன்னு சுவையான ஹெல்த்தியான இரும்பு சத்து மிகுந்த இந்த கோதுமை தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க, ஒரு கப்பை. கூடவே இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், லேசாக தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போது தண்ணி சேர்க்குறேன். இது தண்ணி தான், வெறும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசை விட வேண்டியது தான். ஈவினிங்கில் நம்மளுக்கெலாம் 90ஸ்லலாம் இதுவே பெரிய டிஷ் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு கோதுமை தோசைனா நம்மலாம் பிரியமாக சாப்பிடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க சாப்பிடுவாங்களான்னு நான் தெரியல. எப்பயாச்சும் ரேர் தான் நான் இது பண்ணுறது. நல்லா கட்டி இல்லாமல் வெல்லமும் மாவும் ஒன்று போல் கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ இதை தோசையாக நம்ம வாத்து எடுத்தோம்னா இனிப்பு தோசை ரெடி ஆகிடும். இனிப்புனா ஹெல்த்தியான அயன் வெல்லம் போட்ட தோசை. எப்பவுமே வெல்லம் சேர்த்தோம்னா இரும்பு சத்து இல்லாதவங்களுக்கு அவ்வளோ நல்லா கிடைக்கும், சத்து கிடைக்கும். அதுக்காக நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு சத்து இல்லை, இரும்பு சத்து மாத்திரை தான் முதல்ல நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பேக் பெயின் வர்றது எல்லாமே, லேடிஸுங்களுக்கு பேக் பெயின் வருது இல்லையா, அதுக்கு எல்லாம் காரணம் இரும்பு சத்து குறைபாடால் தான் நம்மளுக்கு பேக் பெயினே வருது. அப்படிப்பட்டவங்க நம்ம நிறைய வெல்லம்லாம் சேர்த்துக்கணும். அயன் சக்தி வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் 2-3 மினிட்ஸில் இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். நம்ம வெல்லம் நல்லா பொடியாக்கி மாவில் போட்டுருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். பாருங்கள், மாவு அழகாக பீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன் நான். இவ்வளோதான். இப்போது தோசையாக நம்ம ஊற்றிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். கரைச்சிட்டு இப்போது தோசைக்கல்லில் நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா ஊற்றுற பதத்துக்கு கட்டி இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது பேன் காஞ்சிடுது. நம்ம தோசை கல்லில் இதை ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். வெல்லம் சேர்த்ததுனால சுவையே வேறு லெவலில் இருக்கும். பார்த்துடலாமா? பேன் காஞ்சிடுது. இந்த கோதுமை மாவு இனிப்பு தோசை இப்போது பேனில் ஊற்றுறேன். மெல்லிசா வேணுன்றவங்க மெல்லிசா ஊற்றிக்கலாம், இல்லை கனமாக வேணுன்றவங்க கனமாகவும் ஊற்றிக்கலாம். லேசாக ஆயில் போட்டாலே போதும். எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிடலாம். எந்த சட்னி சாம்பார் எதுவுமே வேணாம். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த கோதுமை தோசை. கருப்பட்டி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா செவக்கட்டுன்னு வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், திருப்பி போடலாம். இப்போ ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். செவந்துருச்சு. சர்க்கரை போட்டிங்கன்னா அப்படியே பேன்லேயே ஒட்டிக்கும், வராது. வெல்லத்துக்கு சூப்பராக இருக்கும் தோசை. திருப்பி போடுறதுக்கு கூட எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். சர்க்கரை போட்டால் அப்படியே தீயும். 10 தோசை வச்சா கூட நம்மளாம் விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு தோசையான்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பண்ணி கொடுங்க. 90s ஞாபகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஹை ஃபைபர் நிறைஞ்ச வெல்லம் தோசை நம்மளுக்கு அயன் சக்தி நிறைய வேணும், இரும்பு சக்தி வேணுன்றவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போது இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அருமையாக அழகான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் போல் ஆயில் விட்டுடுறேன். ஏன்னா நான் ஆயில் தேய்க்காமல் ஊற்றிட்டேன் இல்லையா, சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். சுவையான சத்துள்ள இனிப்பு கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்ட இனிப்பு தோசை, கருப்பட்டி கோதுமை மாவு தோசை ரெடி. சாப்பிட்லாமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதை ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. ரொம்பவும் எளிமையான சிம்பிளான கோதுமை தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.